தொடர்ந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் அருகே கனமழையால் 4000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். கடன் வாங்கி விவசாயம் செய்துள்ள விவசாயிகள் செய்வதறியாது பரிதவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 3000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்களை தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சங்கராபுரம் பகுதியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. நடவு செய்து 10 நாட்களையான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. நூற்றி அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறப்பு. அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல நீர்வளத்துறை அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 500 கன அடி நீர் வெளியேற்றம். விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி தென்பெண்ணை ஆற்றுக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். மழைநீரில் சாலை அடித்து சென்றதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருக்கோவிலூர் பகுதியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. சங்கராபுரம், மணியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. தேக்கமடைந்த நெல் மூட்டைகளை பார்வையிட்டதுடன் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. தமிழக அரசு தவறான தகவலை கூறி வருவதாகவும் விவசாயிகளுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக தான் உள்ளது எனவும் பேட்டி. தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் எடை போட்டிருந்தா இன்றைக்கி இந்த மூட்டை எடை போட்ட மட்டும் இல்லை, எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக அப்படி செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கி அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு ஆகிட்டது. திருவாரூர் மன்னார்குடி அருகே வடுவூர் சருமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இபிஎஸ் ஆய்வு. தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அதிமுக ஆட்சியில் தினமும் 1000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்து உடனடியாக பணம் வழங்கப்பட்டது. நாள்தோறும் 2000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அமைச்சர் தவறான தகவலை அளித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோன் மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன்னு சொல்றேன்.
ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல். இது கண்டனத்துக்குரியது. பொய்யை உண்மை போல் பேசி வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நெல் கொள்முதல் விவகாரத்தில் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. எதிர்க்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யை சொல்லி உண்மை மாரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. நெல் மூட்டைகள் தேங்க மத்திய அரசே காரணம். தஞ்சையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நல்லமண் தடுப்பணையில் அதிக தண்ணீர் வெளியேறுவதால் தரைப்பாலம் மூழ்கி கோயிலுக்கு செல்ல முடியாத சூழல். தொடர் மழையால் கோவை அன்னூரில் வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளம். கடந்த 5 நாட்களாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள் முடங்கியுள்ள பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி உதகை படகு இல்லத்தில் சவாரி தற்காலிகமாக நிறுத்தம். அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை வேலூர் நீதிமன்றத்தில் இருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன்? எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரத்தில் முதன்முறையாக 21 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான பஞ்சலோக தன்வந்தரி பெருமாள் சிலை வடிவமைப்பு. ஒரு வருடத்தில் வடிவமைக்க வேண்டிய பிரம்மாண்டமான சிலையை 40 நாட்களில் வடிவமைத்து உலோக சிற்ப கலைஞர்கள் சாதனை. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பேருந்துகளை இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் கடும் அவதி. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. 2வது நாளாக வினாடிக்கு 32,000 கன அடி தண்ணீர் வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிப்பு. சென்னை மதுரவாயல் பகுதியில் கூவம் ஆற்றின் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ளம். தண்ணீர் சீறி பாய்ந்து செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு. மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக தொடரும் கடும் வெள்ளப்பெருக்கு. யானைக்கல் தரைப்பாலம், தத்தநேரி தரைப்பாலம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணி தீவிரம். மதுரை யானை மலையை உரசியபடி கடந்து செல்லும் மேக கூட்டங்கள். வியக்க வைக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் பகுதியில் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கூடுவாஞ்சேரி மற்றும் மறைமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளையும் குடியிருப்புகளையும் சூழ்ந்துள்ள மழைநீர். 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் மக்கள் தவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையால் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் சூழல். நடவு செய்யப்பட்டு 15 முதல் 20 நாட்களே ஆகியுள்ள நிலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் அபாயம்.
ஆனால் தொடர்ந்து இப்போ 2-3 நாளாக பெஞ்ச மழையில் எல்லாம் இளநடவு நட்ட நடவு பூரா கிட்டத்தட்ட 20,000 செலவு பண்ணி இன்றைக்கி தண்ணி உள்ள கிடக்குது. இது ஏற்கனவே தொடர்ந்து மழை பெஞ்சதில் நாங்கள் தண்ணி வடியாமல் இங்கே பெரிய சிரமப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் பெருமழையாக தொடர்ந்து பெய்யுறது. இப்போ வந்து ஃபுல்லாக முழுகி போயிட்டு கம்ப்ளீட்டாக. ஒரு நெல் வந்து இன்னும் 2 நாளில் தண்ணி வடிய வச்சா ஏதாவது தேரும், இல்லைன்னா மறு நடவு தான் நடணும். உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்தை எடுத்துகிட்டு அமைச்சரை நம்பக்கூடாது. உடனடியாக எங்களுக்கு வந்து இதை பார்வையிட்டு உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு பெற்று தரேன். திருப்பத்தூரில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் ஜலகம்பாறை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளியலிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி மன்ற தலைவரின் பதவியை பறித்து நீதிமன்றம் உத்தரவு. சொத்து வரி செலுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி நடவடிக்கை. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற தீபாவளி நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றிய ட்ரம்ப் பிரதமர் மோடியிடம் தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததுடன் வர்த்தகம் குறித்தும் பேசியதாக பேட்டி. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் மைதானத்தில் நடந்த ODI போட்டிகளில் கடந்த 17 ஆண்டுகளாக தோல்வியை தழுவாத இந்திய அணி நாளை நடைபெறவுள்ள ஆசக் எதிரான 2வது போட்டியில் வென்று சாதனையை தக்க வைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.